வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkhealthtip மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எத்தனை நாளைக்கு தான் நாம் வெளிநாட்டிலிருந்து நமக்கு வந்த அந்த காஃபி டீ குடிக்கும் பழக்கத்தை நாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை டீயும் மற்றும் ஒரு காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பழக்கத்துக்கு மாறிக்கொள்வோம். இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்துட்டுருக்குது. இந்த வீடியோவில் 2 மூலிகை தேநீர் டீ மற்றும் ஒரு காஃபியை பற்றி சிம்பிளாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அந்த தேநீர் மற்றும் காஃபியை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது ஒரு கற்பூரவள்ளி டீ. இந்த கற்பூரவள்ளி இலையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த நெஞ்சு சளி இருக்கிறப்பெல்லாம் குழந்தைகளுக்கு கூட அந்த சாறை எடுத்து பூசி விடுவாங்க. ஸோ இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னா வெரி வெரி சிம்பிள், ரொம்ப சுலபமானதான். இந்த இலையை நல்லா எடுத்துக்குங்க. இலையை எடுத்துகிட்டு ஒரு வெயிலில் ஒரு 3 நாள் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சிலையோ அல்லது கையிலையோ நீங்கள் அரைச்சி கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொடியை எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா சுண்ட வைங்க. சுண்ட வச்சு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் கொஞ்சம் தேன் கலந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி தேநீர் ரெடி. ஸோ அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா இதில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இது விட்டமின் சி, அயன், ஃபைபர், மேக்னீஷியம் இது போன்ற சத்துக்களை கொண்டது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அகெயின் குட் ஃபார் டைஜஷன். நம்மளுடைய டைஜஷன் ஜீரண மண்டலத்திற்கு ரொம்ப நல்ல ஜீரணமாக இருக்கக்கூடியது. மற்றும் இது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த எரிச்சல், யூரின் போகிற டைமில் எரிச்சல் ஆகட்டும் அல்லது யூரினே வரல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த டீ ரொம்ப நல்லது. அடுத்ததை பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளானது தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆரஞ்சு தோலினுடைய டீ, அதாவது ஆரஞ்சு பீல் டீ அப்படின்னு. இதுக்கு எப்படி என்ன செய்யணும்னா, இந்த ஆரஞ்சு தோலை நீங்கள் காயெல்லாம் வைக்க வேண்டாம். பச்சையாகவே அந்த தோலை தூக்கி போடாமல் இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தோல் உள்பகுதியில் உள்ள அந்த வெள்ளையை நல்லா எடுத்துருங்க. வெள்ளையை எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் தோல் பகுதியை மட்டும் நல்லா கழுவிக்கிங்க. ஃபஸ்ட்டு அதை கழுவிட்டு நல்லா துண்டு துண்டாக நறுக்கி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுண்ட கொதிக்க வைங்க. அது கொதிச்சுட்டு வர்ற டைமில் ஒரு 2 ஏலக்காய் எடுத்துகிட்டு நல்லா தட்டி பொடி பண்ணி இந்த டீயில் போட்டுருங்க. நல்லா அதை கொதிச்சுட்டு பிறகு வடிகட்டிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அருமையான உங்களுக்கு ருசியான ஆரஞ்சு டீ, ஆரஞ்சு ஃப்ளேவரோடு இருக்கும். ஆரஞ்சு தோலினுடைய டீ ரெடி. ஸோ இதில் என்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகம் உள்ளது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளது மற்றும் உங்களுக்கு ஃபைபரும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்கனவே நான் அந்த ஆரஞ்சு பழத்தோலினுடைய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஸ்கின் மற்றும் டைஜஷன் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த டீயை அடிக்கடி குடிச்சிட்டு வாங்க. கருப்பட்டி காஃபி. இந்த கருப்பட்டி காஃபி இந்த 3மே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான். இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல கருப்பட்டியை நல்லா கரைச்சிருங்க. தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அதை ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நார்மல் காஃபி பவுடரை கொஞ்சமாக போட்டு அது நல்லா கொதித்து வந்தோடனே அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி கரைத்து வடிகட்டிய அந்த கருப்பட்டி தண்ணி எடுத்து இதிலோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கருப்பட்டி காஃபி ரெடி. இதோட நீங்கள் தேன் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு கருப்பட்டி இருக்கிறதுனால நல்ல இனிப்பு சுவையுள்ள காஃபி தயார். இதில் உங்களுக்கு கால்சியம் மற்றும் துத்தநாகம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அயன் சக்தி, அயன் டெஃபிஷியன்சிக்கு ரொம்ப நல்லது. இந்த கால்சியம் இருக்க குறிப்பாக உங்களுடைய பற்களுக்கும் உங்களுடைய போன்ஸ், அதாவது உங்களுடைய எலும்புகளுக்கும் வலுவை சேர்க்கக்கூடியதாகும். இந்த 3 சிம்பிளாக மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஒரு 2 தேநீர் மற்றும் காஃபியை பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்திலேருந்து நம்ம வெளியில் இந்த இயற்கை மூலிகை தேநீருக்கு நம்ம மாறலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பயன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.